Taste the Daily. அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மக்களின் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கோவை மக்களின் தேவைகள் குறித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது மாநகர மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ், கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சே தாமோதரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் KR ஜெயராம், VP கந்தசாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு, ரோடு பூரா மோசமா இருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோடெல்லாம் சரி செய்யலை, இந்த நடவடிக்கை எடுக்கலை, குடிநீர் சரியாக வழங்கலைன்னா கண்டிப்பாக 10 நாள் பார்ப்போம். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அதிமுக சார்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கிறோம். கோவை தொண்டாமுத்தூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ஜமாப் இசை கலைஞர்களுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார். தொண்டாமுத்தூர் மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோயிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாக அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் புறவன் கும்ப மரியாதை செலுத்தினர். மேலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து அவரை மேலதாளங்கள் தாரை தப்பட்டை முழங்க நடனமாடி வரவேற்ற இசை கலைஞர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரும் நடனமாடி அசத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்.